அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சைக்காரன் ஒருவன். எடுத்தோன்னே என்னடா பிச்சைக்காரன் சொல்லி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, யாசகம் கேட்கக்கூடிய ஒவ்வொருவருமே பிச்சைக்காரன் தான். அது எந்த விதமான யாசகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கொண்டு வந்தான் அந்த பிச்சைக்காரன். அப்படி என்ன அறிவிப்பு? அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரச உடை அணிந்து வருவோருக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கொண்டான். நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை உடுத்திருக்க முடியும் என எண்ணினான். திடீரென அவனுக்குள் ஒரு எண்ணம், ராஜ உடையில் விருந்து உண்பது மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் ஒரு நடுக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான். வாயிற்காவலனிடம், நான் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான். அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான். உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம், என்னை பார்க்க வேண்டும் என்றாயே என்றார் அரசர். ஆமாம், நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கு கொள்ள ஆசை. ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை. என்னை அதிக பிரசங்கி என்னை நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடையை அளித்து உதவினால் அதை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றான் மிகவும் பவ்யமாக. அதே நேரம் மன்னன் என்ன சொல்வாரோ என நடுங்கியபடி அவரைவே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினார். அந்த உடையை உடுத்தி கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான். தோற்றத்தில் கம்பீரம் மிளிர்வதைக் கண்டு வியந்து போனான். அப்போது மன்னன் அவரிடம், விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவனாகிவிட்டாய். அதைவிட முக்கியமான ஒன்று, இனி உனக்கு வேற எந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுதும் இந்த உடை அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்று ராஜா சொல்கிறாரு. கண்ணீர் மல்க ராஜாவுக்கு நன்றி கூறி உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். மூலையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான். அவனது மனம் சற்றே சஞ்சலப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்துவிட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தவன் சட்டென்று சென்று தன் பழைய உடைகளை வாரிக்கொண்டான். வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. எங்கே போனாலும் பழைய ஆடைகளை சுமந்தே திரிந்தான். மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடிக்கடி கீழே விழும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்மரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர அவனால் ருசிக்க முடியவும் இல்லை. அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிளியவோ இல்லை. ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனது ராஜ உடையும் கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையவே பார்த்தார்கள். இதனால் அவனை கந்தல் பொதி கிழவன் என்று அழைத்தனர். இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை அரசர் பார்க்க வந்தார். அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாவதை கண்டான். ஆரம்பத்தில் அரசன் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது. பழைய துணிமூட்டை அவனது வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியையும் பறித்துவிட்டது. அந்த யாசகனிடம் மட்டும் அல்லங்க, நாம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது. அந்த மூட்டையில் என்ன தெரியுமா நம்ம வச்சுருக்கோம்? விரோதம், கோபம், கவலை, சோகம், பகை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன. நாம் அவற்றை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் அக்கோபம் செய்துவிடுகிறது. அரண்மனைகளில் கூட இன்றும் பல பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றனர். அனாதை ஆசிரமங்களில் அரசர்களாக வாழ்வோரும் உண்டு. மகிழ்ச்சி அப்போ எங்கே இருக்குது? நம் மனதில்தான் இருக்கிறது. வாழ்க்கை தினமும் நமக்கு புது புது துணிகளை நெய்துதான் தருகிறது. நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை கூட தூக்கி எறிய மனமில்லை.
நமது வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருட்கள் நிரம்பி கிடைக்கின்றன. அவற்றால் எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் அதை தூக்கி எறிய மனமில்லை. வீட்டையே குடோனுக்கு இணையாக மாற்றி குடித்தனம் நடத்துபவர்களும் இருக்கிறார்கள். இல்லத்தை மட்டுமல்லங்க, உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினால் அவற்றின் அழுகல் நாற்றம் உதடுகள் வழியே சொற்களாகவும் கரங்களில் வழியே செயல்களாகவும் வெளிப்பட்டு வேதனையைத்தான் விநியோகிக்கும். அது ஒருபோதும் வெளிச்சத்தை வழங்காது. மகிழ்ச்சிக்காக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லைங்க. இது இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அது இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மகிழ்ச்சிங்கிறது ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வுங்கிறது அறிவிலிருந்து வருவதில்லை, நம் மனதிலிருந்து வருவது தான். மகிழ்ச்சியை எங்கே தேட போகிறோம்? உடையிலையா, பணத்திலையா, பதவியிலையா, சுற்றம் சூழல்லையா? எதுலேயுமே இல்லை. அப்போ எதில் இருக்கிறது நம் மகிழ்ச்சி என்று இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டிருப்போம். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.